அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் மோர் குழம்புங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். என்கிட்ட ஜீரகம் இல்லாதனால ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு இருந்துடலாம். வெண்டைக்காய் நல்லா வழவழப்பு போக வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் 200 கிராம் வெண்டைக்காய். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு தாளிங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் கடுகு. இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். 3 to 4 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் முழுசாக சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். இதில் ஒரு தக்காளி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலே உப்பு சேர்த்துடலாம். மோர் குழம்புக்கு தேவையான உப்பு. அப்போ தக்காளி நல்லா குழஞ்சி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா குழஞ்சதையுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா நல்லா பச்சை மணம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அடித்து வச்சுருந்த 200 கிராம் தயிரை மோராக சிலிப்பி விட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கக்கூடாது, நுர கட்டணும். நுர கட்டினதையும் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மோர் குழம்பு தயார். நன்றி, வணக்கம்.